ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 37வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் செய்வினைகள் நிவர்த்தியாகும், துர்தேவதைகளால் உண்டாகும் தடங்கல்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி உண்டாகும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. विशुद्धौ ते शुद्धस्फटिकविशदं व्योमजनकं शिवं सेवे देवीम् अपि शिवसमानव्यवसितां ययोकान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्यसरणेः विधूतान्तद्वान्तां विलसति चकोरीव जगति. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த ஸ்லோகத்தில் ஆக்னேயில் செய்யப்படும் பரசம்பு தியானத்தின் மேன்மை கூறப்பட்டது. அடுத்ததாக இதில் மனசிலிருந்து தோன்றும் ஆகாச தத்துவம் விளங்கும் விசுத்தியில் செய்யப்படும் பார்வதி பரமேஸ்வர தியானத்தின் மேன்மை பற்றி கூறப்படுகிறது. உடலில் கழுத்து பகுதியில் அமைந்துள்ள 16 இதழ் தாமரையே விசுத்தி சக்கரமாகும். இங்கு எழுந்தருளியிருக்கும் பரமேஸ்வரனும் பார்வதியும் தெளிந்த பளிங்கு போன்ற வடிவுடனும் ஒரே எண்ணத்தோடு கூடியவர்களாயும் இருக்கின்றனர். இவர்களிடமிருந்து வெளிப்பட்டதே ஆகாய தத்துவமாகும். ஒளிரும் வெண்ணிலாவின் தன்னொளியில் இரவில் இருளினின்றும் விடுதலையடைந்த சகோரப் பறவைகள் எவ்வண்ணம் களிப்புடன் விளையாடுமோ அதுபோன்று விசுத்தியில் விளங்கும் ஆதி தம்பதியரின் ஜோதி ஸ்வரூபத்தில் ஜீவனின் அக இருள் அகன்று பரமானந்தம் வெளிப்படும் ஹார்த்த சந்தம சாபகா என்ற லலிதா திரிஷதி நாமாவை நினைவு கூற வேண்டும். விராட ரூபத்தில் ஆகாய தத்துவமாகிய விசுத்தியின் இடம் சிதம்பர க்ஷேத்திரமாகும். இங்கு கனகசபையில் சிவகாம சுந்தரியுடன் உரையும் சித் சபேசனை உபாசித்து சித்தி பெறலாம். உபாசனையில் சித்திக்கு அச்சாரமாக அகண்ட ஜோதியின் காட்சி தோன்றும். இதனால் அஞ்ஞானம் அகன்று பக்தி கைவரப் பெறுகிறது. எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் சிவன் சக்தியுடன் இணைந்தால் மட்டுமே அவளால் எதையும் படைக்க முடியும். இல்லாவிட்டால் அவனால் ஒரு அசைவு கூட செய்ய இயலாது என்பது மறைமொழியின் கருத்து. எனவே முற்பிறவியில் தவம் செய்யாதவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்ற கடவுள்களால் கூட வணங்கப்படும் உன்னை வணங்கவோ துதிக்கவோ எப்படி தகுதி பெறுவார்கள்? இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார். சகல விதமான உபாதைகள் நீங்கவும், செய்வினைகள் நிவர்த்தி அடையவும், ஷரீர ஆரோக்கியம் பெறவும், அபிவிருத்தி அடையவும், துர்தேவதைகளால் உண்டாகும் தடங்கல்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பாயாசம், பழம், தேங்காய், உளுந்து வடை ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.